பிடிஆர் கையை பார்த்தாலே தெரியும், அவன் நெற்றியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. திமுக ஆட்சி இந்துக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் பக்கத்துல ஒரு முழு இந்துவை வச்சுட்டு உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறேன். கடவுள் மீது, கோயில் மீது, மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய, கோயிலுக்கு செல்லக்கூடிய ஒருவருக்காகத்தான் உங்களிடம் நான் வாங்கியிருக்கிறேன். அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 4000 கோயிலுக்கு மேல புறமுழக்க செய்திருக்கிறார். நாங்கதான் இந்துக்கு காவல்காரர்கள் சொல்லக்கூடியவர்கள் யாரும் இதை செய்யவில்லை. 7500 ஏக்கர் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை மீட்டு எடுத்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. தமிழகத்திலே இருக்கின்ற ஆட்சி நம்முடைய தமிழுக்கு, தமிழருக்கு, தமிழகத்திற்கு கேடு விளைவிக்கின்ற ஒரு தீய சக்தி இன்று ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்பதை ஊட்டி வளர்த்த மண் இந்த மண். அதனால இன்றைக்கு இருக்கின்ற இந்த தீய சக்திகள் ஆட்சி கட்டிலிருந்து நீக்கப்பட வேண்டும். எங்கிட்ட என்ன கேட்குறாங்க பத்திரிகை நண்பர்கள், அங்கே எண்ணிக்கை கூட இருக்கு, இங்கே எண்ணிக்கை கம்மியாக இருக்குன்னு. நண்பர்களே, மகாபாரதம் நமக்கு தெரியும். மகாபாரதத்திலே தர்ம யுத்தத்திலே அதர்மத்தின் பக்கம் இருந்தவர்கள் கௌரவர்கள், தர்மத்தின் பக்கம் இருந்தவர்கள் பாண்டவர்கள். தர்மத்தின் பக்கம் இருந்த பாண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 5 பஞ்ச பாண்டவர்கள். ஆனால் கௌரவர்கள் எத்தனை பேரு? 100 பேர். அதனால இன்னைக்கு துரியோதனன் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எண்ணிக்கையிலே அவர்கள் பக்கம் இருப்பவர்கள் கூட இருக்கலாம், ஆனால் தர்மத்தை வெற்றி பெற செய்ய வேண்டியது நம் ஒவ்வொருவருக்கும் கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த தீய ஆட்சி, ஏனென்றால் நான் 2 வருடங்களாக கேட்டு வருகிறேன், தமிழக முதலமைச்சர் இதுவரை அதற்கு பதில் சொன்னது கிடையாது. 2021க்கு முன்பாக பாரத நாட்டிலேயே தி மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட், அதாவது போதைப் பொருட்கள் அதிகமாக புழங்கிய மாநிலம் பாரத நாட்டில் பஞ்சாப். இன்னைக்கு எது? தமிழ்நாடு. ஏனென்று சொன்னால் நம்ம மா சுப்பிரமணியன் ஒரு மந்திரி, பாவம், அவரே மதி மயக்கத்திலேயே எப்பொழுதும் இருப்பாரோ இல்லை கோமா ஸ்டேஜில் இருக்காரா ஹெல்த் மினிஸ்டர்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் ஒரு கஞ்சா செடி இல்லையா, ஆஸ்பத்திரியிலே இருக்கு 4 அடி உயரத்துக்கு. கஞ்சா செடியே கிடையாது தமிழ்நாட்டில்னு சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுறாரு. நீங்க பாருங்க, இந்த 55-56 மாதங்கள்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 7000 படுகொலைகள் நடந்திருக்கிறது. உயிர் பறிப்பதற்கான முயற்சிகள், அட்டெம்ப்ட் டு மர்டர். ஆகவே அதெல்லாம் எப்படி நடந்தது? நமக்கு ஊடக நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள். நாம எதையும் புதுசா சொல்றதுக்கு தேவையில்லை. இதுவரை அவர்கள் தந்த செய்திகளை தொகுத்து சொன்னால் போதுமானது. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ திருத்தணியில ஒரிசாவை சேர்ந்தவர் 4 இளைஞர்கள் சேர்ந்து வெட்டுறாங்க. என்ன காரணம்? உடனே பத்திரிகையில் என்ன? போதையின் தாக்கத்தால். அதே மாதிரியா கோயம்புத்தூர்ல ஒரு கல்கத்தாவை சேர்ந்த நண்பர் கொல்லப்படுகிறார். என்ன காரணம்? போதையின் தாக்கம். ஆகவே இந்த 7000 படுகொலைகள் பின்னாடி என்ன இருக்கு? போதை இருக்கிறது.